அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் ஒரு 393 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாகவே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா பங்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தேவையான பங்குகள் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணி உள்ளே போதான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஒரு 811 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அடித்து இறக்கியிருக்காங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லை, நிஃப்டி ஆட்டோவும் சரி ஒரு 593 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஒரு 2.10% பார்த்தீங்கன்னா இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. நிஃப்டி 50 ஐடியும் சரி, நிஃப்டி எஃப்எம்ஜி கம்பெனியும் சரி ஆல்மோஸ்ட் பயங்கர செல்லிங் ப்ரெஷர். நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா ஒரு 922 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இறக்கத்தை கொடுக்குது. ஆல்மோஸ்ட் 2% பார்த்தீங்கன்னா இறக்கத்தை அடித்து இறக்கியிருக்காங்க. பயங்கர செல்லிங் கொடுத்துருக்கு எஃப்எம்ஜி பங்கும் சரி. ஐடி பங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1% பார்த்தோன்னா நியூட்ரலாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 348 பாயிண்ட் பார்த்தோன்னா இன்றைக்கி க்ளோசிங் மைனஸில் தான் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட்டில் என்ன நிலவரம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் அதனால தான் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் டேட்டா பார்த்தா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 459 கோடி தான் பார்த்தீங்கன்னா செல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1082 கோடி பார்த்தீங்கன்னா செல்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் இதனால தான் பயங்கரமாக இறங்கியிருக்கு. லாஸ்ட்டு ஒரு ட்ரேடிங் செக்ஷன் பார்க்கும்போது ஒரு 2 o'clock to 3 o'clock வரையும் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. எண்ட் ஆஃப் டே க்ளோசிங் பார்த்தீங்கன்னா பயங்கர செல் ஆஃப் ப்ரெஷர் கொடுத்து க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா பங்குமே ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ரெக்கவரி கீழே போயிட்டுருக்கு. எந்த பங்குமே ரெக்கவரி ஆகலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா அடித்து இறக்கியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக ஒவ்வொரு பங்காக பார்க்கலாம். எந்தெந்த பங்குல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு பங்காக செக் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்காக நம்ம தெரிஞ்ச பங்கை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணுவோம். ஸோ நல்ல பொங்கல் மட்டும் தேர்வு செஞ்சு நம்ம போர்ட்ஃபோலியோவில் பில்ட் பண்ண தான் பார்ப்போம். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிட்டுருக்கு. நல்ல பொங்கலை மட்டும் நம்ம தேர்வு செய்யலாம். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐபிஓ உனக்கு வந்திருக்கு, கார்டியம் ஐவிஎஃப். இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15.19% பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் பண்ணுங்கள், இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ ஐபிஓ பார்த்தீங்கன்னா டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் February 20 ஸ்டார்ட் ஆகுது ஐபிஓ ஓப்பன் டேட்டு. ஐபிஓ க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா February 24. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹5 பர் ஈக்விட்டி ஷேர் கொடுத்துருக்காங்க. ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 75 to 79. நம்ம ஹையர் ப்ரைஸ் தான் கன்சிடர் பண்ணணும். ₹79 ஒரு ஷேரோட வேல்யூ. ஸோ இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 165 crore கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 90 கோடி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இஷ்யூஸ் டைப் பார்த்தீங்கன்னா புக் வில் இஷ்யூன்னு தான் கொடுத்துருக்குது. ஆஃபர் ஃபார் சேல் பார்த்தீங்கன்னா ஒரு 94,93,700 கோடி. அடுத்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செக்ஷனில் போவோம். ஸோ இன்றைக்கி HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1% கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 911 ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வாட்ச் பண்ணுங்கள் இந்த பங்கும். ஸோ லாங் டைம் நல்ல பங்கு. ஒரு லார்ஜ் கேப் பங்குன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்கை நம்ம பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஒரு கெயின் தர பங்கு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நல்ல டிப் கிடைக்கும்போது கம்பல்சரி பையிங் போடுங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க். ஸோ நீங்கள் எல்லா லார்ஜ் கேப் பங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1%, 1.3% இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஐசிஐசி பேங்க்கும் கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட் 1.38%. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ₹1389 க்ளோசிங் ஆகிருக்கு. பஸ் இது வந்து பையிங் லெவல் கிடையாது. லாஸ்ட் ஒரு டிப் நடந்துச்சு, ஒரு ₹1200 கீழே போச்சா பாருங்கள். அந்த கன்சிடர் லெவல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பீக்கில் இருக்குது. இந்த டைம் வாங்கிட்டு லாஸ் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது கம்பல்சரி உள்ளே போயிட்டு பை பண்ண. அடுத்த லார்ஜ் கேப் பங்க் பார்த்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்க். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 2.25% இறங்கியிருக்கு. 416 ட்ரேடிங் க்ளோஸாக இருக்குது. ஸோ இந்த பங்கை வாட்ச் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளஷ் கொடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா இறக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கீழே போச்சுன்னா கம்பல்சரி வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நல்ல டிப் கிடைக்கும்போது கம்பல்சரி உங்களுடைய பையிங்கை கொடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு பங்கு இதுவும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த பங்கு பார்த்தா இந்துஸ்தான் பேங்க். இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பேங்க்கை. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஹையிலேருந்து லோ வந்துச்சு, நல்ல ஒரு கரெக்டும் கொடுத்துச்சு. அகைன் ஒரு 700 கீழே போச்சு. ஸோ ஒரு மிட் கேப் பங்கு போல் இது செயல்பட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ரேஞ்ச் கிடைக்கும்போது பை பண்ணுங்கள். இப்போல்லாம் பீக் லெவலில் இருக்குது. ஸோ இந்த டைமில் இப்போ நீங்கள் உள்ளே போகிறது நம்மளுக்கு தான் லாஸ் அதிகம். ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. என்னுடைய டிப் கீழே பாருங்கள் 723, 740 வரையும் வந்திருக்கு. இந்த ரேஞ்ச் அகைன் கிடைக்குமான்னு பாருங்கள். கிடச்சின்னா கம்பல்சரி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கம்பல்சரி உங்களுடைய பையிங் லெவலில் நீங்கள் தாராளமாக உள்ளே போகலாம். ஸோ நல்ல ஒரு லெவல் கிடைக்கும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணும்போது தான் உள்ளே வரணும். பீக்கில் வாங்கிட்டு லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் நம்மளுடைய நோக்கம். ஸோ நம்ம பணம் எல்லாத்தையும் கரெக்டான வேலையில் கொண்டு போயிட்டு அதை நம்ம சேவிங்க்கு கரெக்டாக பண்ணணும். ஸோ லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக் நீங்கள் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு பங்கையும் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு
தெளிவான விளக்கத்தோடு பார்த்து தான் நீங்கள் பை பண்ணணும். நம்மளுக்கு புரிதல் இல்லாமல் எல்லா பங்குலையும் போய்ட்டு நம்ம வந்து பை பண்ணக்கூடாது. ஸோ அதை நம்ம லாஸ்ட்டில் தான் கொண்டு போய் விடும். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எந்த பங்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த பங்கு மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க். ஸோ இன்றைக்கி எஸ்பிஐ பேங்க் ஆல்மோஸ்ட் 1% இறங்கியிருக்கு. 1206 ரூபா வந்து இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. நான் லாஸ்ட் 1 இயர் பிஃபோர் பார்க்கும்போது 780 கிட்ட நான் பார்த்தேன். ஸோ அந்த லெவல் வருமானம் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 800 வந்தவரை கம்பல்சரி பை பண்ணி இப்போ பீக்கில் இருக்குது. ஸோ இதை நம்ம இந்த பக்கம் போகிறது ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஸோ பார்த்து கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். லெவல் கிடைக்கும்போது கம்பல்சரி உள்ளே போகிறது நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அடுத்த பங்கு பார்த்தோன்னா கரூர் வைஸ்யா பேங்க். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 2% இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 320 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதையும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ பீக் லெவலில் இருக்குது. ஸோ இந்த டைம் நீங்கள் பையிங் போட்டிங்கன்னா கம்பல்சரி லாஸ் ஆகிற வாய்ப்பு அதிகம். ஸோ நம்மளுக்கு நல்ல லெவல் கிடைக்கும்போது பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த லெவலில் உள்ளே போகிறது தான் நம்மளுக்கான புத்திசாலித்தனம். ஸோ நம்ம ஐயில் வாங்கிட்டு லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். எல்லா பங்கும் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். க்ரியேட் பண்ணுற பங்கை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணி உள்ளே போங்க. அடுத்த ஐடி பங்கில் பார்த்தா நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்க பங்கு எம்பசி எல்டிடி, எம்பசி ஐடி கம்பெனி. ஸோ இந்த பங்கு இன்றைக்கி பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 2.3% இறக்கியிருக்காங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் உள்ளே போயிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 2377 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், நல்ல ஹைலேருந்து கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி பையிங் லெவல் தான். ஸோ உங்களுக்கு பை பண்ண சொல்ல விரும்பலை. பட் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணுச்சுன்னா கம்பல்சரி நல்ல ஸ்டாக்காக தான் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்கத்தை கொடுத்துருக்கு. இப்போ ஐடி பங்கு எல்லாமே இறக்கியிருக்காங்க. பயப்படாமல் இந்த டைம் உள்ளே போனால் தான் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ ஐடி பங்கு இறங்கிட்டே இருக்குது, இன்னும் இறங்கும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு கெயினும் பார்க்கவே முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத டைம் ஹையில் போய் வாங்குறது வேஸ்ட். ஸோ கரெக்டாக தெளிவான விளக்கத்தோடு பாருங்கள். நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி பையிங் போடுங்க. இதெல்லாம் நல்ல பங்கு. கண்டிப்பாக உங்கள் லாஸ்ட் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐடியில் லோதா டெவலப்பர்ஸ். ஸோ இந்த பங்கு நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 3.3% பார்த்தா இறங்கியிருக்கு. இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1067 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹையில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பீக் கிடைக்கணும் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஒரு 900 கீழே வந்துச்சுன்னா கம்பல்சரி நானும் அதை பை பண்ணுவேன். ஸோ அந்த லெவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய பணத்தை கரெக்டான வேலை கொண்டு போகணும். நம்ம பாட்டுனா ஹையில் வாங்கிட்டு அந்த டைமில் லாஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அது, சரிங்களா? ஸோ நம்ம லெவல் கம்மியாக வரும்போது டிப் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பக்கா க்ரியேட் ஆகும். ஸோ அந்த டைமில் உள்ளே போகிறது தான் நல்ல ஒரு புத்திசாலித்தனம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்ல பங்குகளை சூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஐடி பங்கு பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப். இன்றைக்கி ஒரு 3.3% இறங்கியிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 620 இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டிஎல்எஃப் நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். பட் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. ஒரு ஹைலேருந்து இப்போ கீழே இறங்கியிருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டிப் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் ஒரு நல்ல ரேஞ்ச் வரும்போது நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு 588 கீழே வந்துச்சுன்னா கம்பல்சரி நான் பையிங் லெவல் போடுவேன். ஸோ நீங்களும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் செக் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல லெவல் வரும்போது பை பண்ணுங்கள். ஸோ நல்ல லெவல் வரும்போது ஷார்ட் டேர்ம்க்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பங்கை. ஸோ நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். ஸோ நல்ல என்னோடய ஹைப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 880 வரையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது நல்ல டிப் நடந்திருக்கு. ஸோ அகைன் ஒரு டிப் நடந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம பையிங்கில் போடலாம். வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுட்டு கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும்போது உள்ளே இறங்கி விளையாடுங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா சிப்லா. இன்றைக்கி சிப்லா பார்த்தீங்கன்னா ஒரு 1.55% பார்த்தீங்கன்னா இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்காக பார்த்தீங்கன்னா சிப்லா ரொம்ப டவுனில் தான் இருக்குது. வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல லெவல் கரெக்ட் ஆச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போங்க. வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுட்டு நல்ல டிப் கிடைக்கும்போது கம்பல்சரி உள்ளே போய்ட்டு பை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்தா ஒரு 1315 ரூபா ஒரு Jan 26 வரையும் வந்திருக்கு. அகைன் அந்த லெவல் வருமானு தெரியல. சப்போஸ் அது கொஞ்சம் மிட்ரேஞ்ச் வந்தாலும் சரி கன்சிடர் பண்ணுங்கள். இதுவும் ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ஃபார்மா கம்பெனி. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நான்லாம் 1400 ரூபாய்க்கு வாங்கி 1600 வரைக்கும் போகும்போது விட்டுட்டு வெளியே வந்தேன். ஸோ கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் உள்ளே போகிறது நல்லது. ஸோ நல்ல லெவல் தான், கொஞ்சம் செக் பண்ணுங்கள். இந்த லெவல் கீழே வரும்போது கம்பல்சரி பை பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக். அடுத்து நான் வாட்ச் பண்ணுற பங்கு பார்த்தோன்னா மேன்கைண்ட் ஃபார்மா. இந்த ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 வரையும் போயிட்டு அகைன் வந்து பார்த்தா ஒரு டிப் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2039 ரூபா கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் கொஞ்சம் கீழே டிப் ஆச்சுன்னா ஒரு 2000 கீழே வந்துச்சுன்னா நல்ல பையிங் லெவல். ஸோ மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த பங்கை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி பை பண்ணுங்கள். நம்ம லெவல் வர வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டிங்கன்னா லாஸில் தான் போய் முடியும். ஸோ இது நம்ம மணி கரெக்டான வேலை கரெக்டான தெளிவான புரிதலோடு பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஹையில் வாங்கிட்டு லாஸ் பண்ணாதீங்க. கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி அதுக்காக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு மார்க்கெட் கரெக்டாக இருக்கா, நம்ம லெவல் ஓகேவான்னு பார்த்து பை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி பங்கு தான். ஐடி பீஸ் இது. ஸோ ஓகேங்களா, இது நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஐடி பீஸ் நீங்கள் 36 சம்திங் நான் பார்த்தேன். ஸோ செக் பண்ணுங்கள்.
ஒரு நல்ல அமௌண்ட் இருந்துச்சுன்னா கம்பல்சரி இதையும் பை பண்ணலாம். ஸோ நான் பிஃபோர் பை பண்ணும்போது 38 சம்திங் நான் பை பண்ணி வச்சிருந்தேன் ஒரு லாட்டு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்துருக்கு. இப்போ ஐடி பங்கு எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவில் இருக்கனால இந்த ஐடிபிஸும் இறங்கியிருக்கு. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட் போட்டுட்டு நீங்கள் கம்பல்சரி பை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஃபார்மா கம்பெனி தான் ஜோதி லேப். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 1.26% இறங்கியிருக்கு. 240 இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஒரு 240 கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது நல்ல ஒரு பையிங் லெவல் தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட அனலைஸ் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு லெவல் கீழே இறங்கணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி பை பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக் இதுவும். இந்த ஃபார்மாவும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய வாட்ச் லிஸ்ட்லையும் இருக்குது. நானும் ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி மட்டும் பை பண்ணியிருக்கேன். ஒரு லெவல் பிரேக் ஆகிருக்கு. அகைன் கீழே வருமானு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்துச்சுன்னா கம்பல்சரி நானும் பை பண்ணுவேன். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ். ஆல்மோஸ்ட் இது நான் பிஃபோர் ஒரு 1 இயர் பிஃபோர் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு 220 230 அப்படி இருந்துச்சு. நல்ல ஒரு ஹையில் வரும்போது நல்லா ப்ராஃபிட் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இன்றைக்கி அகைன் இறங்கியிருக்கு 1.43%. ஸோ இந்த லெவல் பையிங் லெவல் கிடையாது. பஸ் ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். ஒரு நல்ல லெவல் பார்த்தா ஒரு 260 ஒரு 270 அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் பையிங் லெவல் ட்ரை பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் சரி, ஒரு லாங் டேர்ம் நல்ல ஸ்டாக் இது. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணும்போது கம்பல்சரி உள்ளே போய்ட்டு விளையாடுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தைரியமாக உள்ளே போய்ட்டு இன்புட் கொடுத்து நீங்கள் அவுட்புட் எடுக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஸ்டாக் இதுவும். நெக்ஸ்ட் பங்கு பார்த்தீங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா எல்டிடி. மகேந்திரா பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2.6க்கு பை பண்ணேன். ஒரு 3.2 வரும்போது நான் செல் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ நல்லா ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியே வந்தேன். இந்த பங்கு இப்போ கரெக்ட் ஆகிட்டுருக்கு. வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல லெவல் கிடைக்கும்போது கம்பல்சரி பை பண்ணுங்கள். என்னோடய லெவல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதான் 2.6 இந்த லெவலில் நான் பை பண்ணேன். ஸோ இன்றைக்கி லெவல் பார்த்தீங்கன்னா ஹையில் இருக்குது. நல்ல பீக்கில் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணும்போது கம்பல்சரி உள்ளே போங்க. லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஏன்னா இதில் ஃபினான்ஸ் இருக்குது, நிறைய செக்டார் உள்ளே இருக்குது. ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஸ்னஸ் மட்டும் பண்ண மாட்டான். எல்லா பிஸ்னஸும் உள்ள மெர்ஜ் பண்ணி தான் பண்ணுவான். ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி உள்ளே போங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் பிபிசிஎல். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 3.48% வந்து கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 368 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பங்கு வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வாங்கின லெவல் பார்த்தீங்கன்னா 300 கிட்ட வாங்கினேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்கேயே போயிருக்கு. 380 வரையும் ரீச் ஆகிருக்கு. அடுத்த டிப் நடக்கும்போது கம்பல்சரி நான் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் பில் பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது கம்பல்சரி நான் உள்ளே போவேன். உள்ளே போய்ட்டு என்னுடைய லெவலை கரெக்டாக நான் மெயின் பண்ணி ஆவரேஜ் பண்ணி வச்சுப்பேன். நீங்களும் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணுங்கள். கரெக்டான லெவல் பாருங்கள். எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் உள்ளே போயிட்டு ஹையில் வாங்காதீங்க. தெளிவான விளக்கத்தோடு பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியோ என்னவோ நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி ஒவ்வொரு பங்கும் பார்க்கணும். மார்க்கெட்டில் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும்போது கரெக்டான பங்கை தேர்வு செஞ்சு அதை நம்ம பை பண்ணாத நம்ம வேலை. இதெல்லாம் நம்மளோட சேவிங் தான். ஸோ இந்த பணத்தை வச்சு நம்ம ஃப்யூச்சர் நல்ல ஒரு கெயின் பார்க்கலாம். ஷார்ட் டேர்முக்கும் நல்ல கெயின் பார்க்கலாம். இது ஒரு சேவிங் அமௌண்ட் தான். நான் பண்ணுற விஷயம் என்னென்னா, எனக்கு கிடைக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சேலரி அமௌண்ட்டும் சரி, எனக்கு இன்சென்டிவ் சரி, எல்லாத்தையுமே உள்ளே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் தேவையில்லாத செலவு எதுவும் பண்ண மாட்டேன். நண்பர்கள் எல்லாமே அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி அதை மிச்சப்படுத்தி இதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுறது தான் பார்க்கணும். லாங் டைமுக்கும் சரி, உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் சரி, நம்ம எமர்ஜென்சிக்கு நம்ம தேவையான நம்ம பணத்தை நம்ம இது ஈஸியாக எடுத்துக்கலாம். கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டான வியூவை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய மார்க்கெட்டை சுச்சுவேஷன் செக் பண்ணுங்கள். என்ன கண்டிஷன் போயிட்டுருக்கு, என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பையிங் பண்ணுங்கள். லாங் டைம் நல்ல ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு பிஸ்னஸ் மாதிரி இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இது நீங்கள் வியாபாரமாக பார்க்கக்கூடாது. உங்களுடைய சேவிங்காக பாருங்கள். சேவிங்காக பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இன்றைக்கி வீடியோ ரொம்ப லாங்கில் போயிடுச்சு. ஸோ ஓகே, நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களை சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ கம்மிங் வீக்ஸ் நான் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கம்பல்சரி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு நிறைய குறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் கொடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கம்பல்சரி எல்லாருக்கும் ரிப்ளை கொடுக்குறேன். நன்றி.